ஓகே. இல்ல ஆக்சுவலா வந்து இந்த பேக்ராப் எடுக்கும் பொழுது இந்த 3 லேயர் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க கேட்ட நல்ல கேள்விதான். இது சாமி, அதுக்கப்புறம் பேய், அதுக்கப்புறம் இதுக்குள்ள இருக்கிற மித்து அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு சாவுங்கும் பொழுது அந்த சாவை முற்றி நம்ம கிராமங்கள்ல நிறைய மித்து இருந்துச்சு. அதெல்லாமே ரிசர்ச் பண்ணி வரும்போது இந்த 3 லேயர் இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு வகையான நல்ல கனெக்ஷன் இருக்கு. இந்த சாமின்ற காட்டுறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து சிறு தெய்வங்களை வந்து நிறைய சிறு தெய்வங்கள் வந்து வாழ்ந்து இறந்தவங்களை தான் வந்து சிறு தெய்வங்களா வச்சிருக்காங்க. அதோட லேயர்ஸ் தான் இருக்கு. சாமியார் கூட ஓடிடுறாரு. அந்த மாதிரியான ஒரு அது ஒரு ஃபன் எலமெண்ட்டுக்காண்டி பண்ணது சார். அப்படி கிடையாதுங்களே, அது அந்த மாதிரியான ஒரு விஷயம் எதுவும் இல்லை. அதுல எப்படி வந்து அந்த அம்மன் உருவானது சின்ன லேயர்ஸ் எல்லாம் ஆமா 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 இல்ல அப்படி இல்ல சார். நீங்க கேட்ட கேள்வியிலே தான் பதில் இருக்கு. இதுல வந்து ஒரு டெட் பாடியை பேஸா வச்சு கதை எழுதும் பொழுது நான் இதை சுத்தி இருக்கிற மிஸ் எல்லாத்தையும் யோசிச்சேன். ஒழுங்கு ஆளுகளா பூதம் காட்டுதுன்னு சொல்லிட்டு வெயிட் ஆகுறத கேள்விப்பட்டிருக்கோம். எரியும் பொழுது அதே மாதிரி எழுந்திருக்கிறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இது எல்லாமே வச்சுக்கிட்டு இதை எப்படி இதை கதைக்குள்ள ஒரு பிக்சனா மாற்றும் பொழுது உருவானது.